ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. தனுர் ராசி என்பர்களே, ஜனவரி மாதம் மிகச்சிறப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் சேர்ந்து உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. சூரியன் மற்றும் புதன். சூரியன் ராசியில் இருந்தாலே ஒரு பலம்தான். சூரியன்னு சொல்லக்கூடியவர் திக்பலத்தை அடையக்கூடிய ஒரு நிலைன்றது இருக்கிறது. உச்சபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஆட்சி பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மூலத்திரிகோணம்னு சொல்லக்கூடியது, 3, 6, 10, 11ஆம் இடங்கள்னு சொல்லக்கூடிய இப்படிலாம் இருந்தாலும் கூட ராசியில் அவர் இருந்தாலும் கூட ஒரு பலம்தான். ஏன்னா சூரியனே ராசியில் இருக்காருன்னு சொல்லும்போது அவங்க எப்பயுமே சுயமுயற்சியில் இருப்பாங்க, ஒருத்தர்கிட்ட இறங்கி போக மாட்டாங்க. சூரியனுடைய குணங்கள் அவங்களுக்கு இருக்கும். தன்னை பலப்படுத்தி கொள்வாங்க, தன்னை பிரபல்யப்படுத்தி கொள்வாங்க, முன்னிறுத்துவாங்க. தன்னை எந்த ஒன்றிற்குமே தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு தயாராக இருப்பீங்க. அதுபோல் ஒரு டீம் லீடராக இருக்கிறது, மேனேஜராக இருக்கிறது, நிர்வாகியாக இருக்கிறது, ஒரு அரசியலில் போகணுன்ற ஒரு ஆசை இருக்கிறது, அரசாங்க பதவி மேலே விருப்பம் இருக்கிறது, ஒரு சிறந்த தொழில் முனைவராக வரணும் அப்படின்றது, எந்த துறையில் போனாலும் அதில் நம்ம பேர் சொன்னால் தெரியணும்னு ஆசைப்படுறது, இப்படிப்பட்ட பலனெல்லாம் சூரியன் கொடுப்பார். ராசியில் இருந்தால், லக்னத்தில் இருந்தால் இந்த பலனானது கிடைக்கும். அதனால தான் இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, ராசியில் சூரியன் இருந்தால் நேரடியாக சிறப்பு, லக்னத்தில் இருந்தால் சிறப்பு அப்படின்ற மாதிரி நமக்கு நேரடியாக அந்த அளவுக்கு வராது. அவர் திக்பலம்ன்ற ஒன்று சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும், அப்புறம் ஆட்சி அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கும், உச்சம்ன்றது சொல்லப்பட்டிருக்கும். அவர் இயற்கை அசுபராக இருக்கிறதுனால 3, 6, 11ஆம் இடங்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் காலபுருஷ தத்துவத்திலிருந்து இதை எடுத்துக்கலாம். மேஷம் காலபுருஷ தத்துவத்தினுடைய தலை, முதல் வீடு. அது அந்த இடத்துல தான் இந்த சூரியன் உச்சமடைவார். அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் உச்சமடைகிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட சூரியன் இப்போ ராசியில் இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதம் ஒரு ராசியில் இருப்பார்ல, உங்கள் ராசியில் சூரியன் இருக்கும்போது அவர் பாக்யாதிபதி அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போது இதற்கு முன்னாடி விருச்சிக ராசியில் சூரியன் இருந்தால் ஜீவனாதிபதி, மகரத்தில் இருந்தால் அஷ்டமாதிபதி. அப்போ அதையும் சேர்த்துக்கணும். ஒன்றில் இருக்கும்போது சிறப்புன்னு சொல்லிட்டோம் இல்லையா. இந்த ராசிக்கு அவர் எத்தனாம் அதிபதினு சேர்த்து பார்க்கும்போது அது இவ்வளோ பலன் கிடைக்கும்ன்ற அளவீடு நமக்கு தெரிய வரும். அந்த அளவீடு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த மாதம் அனுகூலமாக இருக்க போகிறது. இதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு கோர்ஸை எடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காண்பிச்சிங்க, கொஞ்சம் பதட்டம் இருக்குது, ஓப்பனாகவே உங்களுக்கு பயம் இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தால் கூட இப்போ துணிந்து அதை நீங்கள் செய்வீங்க. அல்லது செய்ய ஆரம்பித்து இவ்வளோதானா செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு துணிவு உங்களுக்கு வந்துடும். அதனால் தனுர் ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பெரிய கோர்ஸ் எடுத்து படிக்கணுன்ற ஆசை இருந்தது, அல்லது அதற்கான வாய்ப்பு இருக்குது, பெற்றோர் வசதியாக இருக்கிறாங்க, அவங்க விருப்பப்படுறாங்க, அல்லது கடன் வாங்கி கூட படிக்க வைக்கிறாங்க, தாராளமாக எடுத்துக்காங்க. உங்களால் இப்போ மருத்துவம் படிக்க முடியும், அதுபோல் ஒரு ஆடிட்டராக முடியும், அதுபோல் உங்களால் ஒரு அரசு அதிகாரியாக வரக்கூடிய ஒரு படிப்பை படித்து அதற்கான தேர்வுகள்லாம் எழுதி வர முடியும். நம்பிக்கையோடு இந்த மாதத்தை தொடங்குங்க, மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு வரும். அடுத்து உத்தியோகம். உத்தியோகத்தில் எல்லாருக்குமே என்ன ஆசைன்னா, இந்த ப்ரமோஷன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வார்த்தையை கேட்டாலே. சில பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்தா கூட தயங்குவாங்க. நம்மளால் அந்த பதவியில் போய் உட்காந்து அதை நிர்வாகம் பண்ண முடியுமா, கீழே இருக்கக்கூடியவங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா, அந்த ப்ரமோஷனுக்கான அவ்வளோ வேலைகளை நம்மளால் செய்ய முடியுமான்ற சந்தேகங்கள்லாம் வந்துடும். ஏன்னா எப்பயுமே கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள், உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அப்போது இப்படியே இருந்துட்டு போயிடலாம், காலம் தள்ளிடலான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னா கூட, இப்போ சூரியன் ராசியில் இருக்கிறதுனால, 10ஆம் அதிபதியான புதனும் இருக்கிறதுனால அந்த வேலை வாய்ப்பு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ப்ரமோஷன்லாம் தாராளமாக கொடுங்க அப்படின்றீங்க. இல்லை அதுக்கு ஒரு ட்ரைனிங் போயிட்டு வரணும், எஸ் தாராளமாக போகலாம். இல்லை ப்ரமோஷன்னா இவ்வளோ பொறுப்புகள் சேரும், அதுக்கு என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த குண்டு செட்டிலே குதிரை ஓட்டுறதுன்னுவாங்களே, ஏதோ ஒன்று பண்ணணும் வந்துடுச்சு, சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதே அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தால், இப்போ அதிலிருந்து வெளியில் வர்றது, உங்களுடைய வட்டத்தை பெரிதுபடுத்துவது, கூடுதலாக கடன் வாங்கிறதோ, ஒரு பார்ட்னரை சேர்க்கிறதோ, அது என்னன்றது உங்கள் தசாபக்தி சொல்லிடும். எந்த வகையில் அது பெரிதாகுன்றது உங்களுடைய தசாபக்தி சொல்லிடும். ஆனால் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். அரசியலில் தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு கிடைக்கும்.
பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதிர்வரும் தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அந்த செய்திகள் வந்து காதில் விழும். இப்போ ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து நீங்கள் தான் கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து அடுத்து கதாநாயகனாக போகக்கூடிய அளவிற்கு அதுக்கு அடுத்த ரோலில் இருக்கார், ஒரு வில்லனாக இருக்கார், வில்லன்லேருந்து ஹீரோவாக வர்றதுக்கான ஒரு விஷயம், ஒரு காமெடியன்லேருந்து ஹீரோவாக வர்றதுக்கான ஒரு விஷயம் அப்படி இருக்கும். ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் ரோல் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம். அப்படி எல்லா இடத்துலையும் இதை சொல்லிட்டு வரலாம். ஏன்னா அந்த சூரியன் புதன் தர்ம கர்ம அதிபதிகள் சேர்ந்து ராசியில் இருக்கிறதும் அதோடு செவ்வாய் இருக்கிறதும், செவ்வாய் வந்து பூர்வ புண்ணியாதிபதி அவர் இருக்கிறது, 1ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இது எல்லாத்துக்கும் வீடு கொடுத்து இதெல்லாம் பார்க்குறது. அதனால் தனுராசியில் இருக்கக்கூடியவங்க கொடி கட்டி பறக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். தனுராசிக்கு குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார் இப்போது. அப்புறம் அவர் 8ஆம் இடத்திற்கு வந்தாலும் உச்சம் அடைய போகிறார். அதுபோல் ராகு கேதுக்கள் 3ல் ராகு இருக்குது. குருவுடைய தொடர்பு இப்போ கிடைக்கிறது. இந்த மாதம் தொடங்கும்போது இப்படிப்பட்ட கிரகநிலை இருக்கிறது. அதனால் தனுராசிக்கு இந்த வருட பலன் கூட ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதம் வந்து அதற்கேற்றவாறே உங்களுக்கு நல்ல தொடக்கமாக அமைகிறது. ராசியில் சுக்கிரன் இருக்கிறது. சூரியனை சொல்லிட்டோம், செவ்வாயை சொல்லிட்டோம், புதனை சொல்லிட்டோம். சுக்கிரன் இருக்கிறதுக்கு என்ன பலன்? அவர் 6ஆம் அதிபதி, ராசியாதிபதி குருவுக்கு பகை கிரகம், ருணரோக சத்துருஸ்தான அதிபதி. அவர் பலன் தருவாருன்னா தருவார். சுக்கிரனுக்கு எப்பயுமே என்ன ஒரு பழக்கம்னா, அதாவது சுக்கிரனுடைய பலன்கள் என்னென்னா, நம்ம இந்த கிரகங்களை பற்றி பேசி பேசி அவருக்கு என்ன பழக்கம்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டெய்லி பழகக்கூடிய நம்பர் மாதிரி வந்துடுச்சுல்ல. அந்த சுக்கிரன் வந்து எப்படின்னா, அவர் ராசியில் இருக்கார், அவர் 6ஆம் அதிபதியாக இருக்கட்டும், ஆனால் இயற்கையில் சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ஒரு உற்சாகம், கலை, சந்தோஷம், புத்துணர்ச்சி, ஆனந்தம், கலை, விளையாட்டு, உலகியல் இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்கிறது, சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர் ராசியில் இருக்கார். அதனால் நீங்கள் எல்லா பலனும் அடைவீங்க, சந்தோஷமாக இருந்து அடைவீங்க. அப்படியே இந்த ஒவ்வொருவரும் 2ஆம் இடத்திற்கு போகிறாங்க. 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வர்றதுனால பண வரவு வந்து கொண்டே இருக்கும். இப்போ யாரிடத்துல அதிக பணப்புழக்கம் இருக்கும் இந்த மாதம் செகண்ட் ஹாஃப்னு கேட்டிங்கன்னா, தனுராசியில் இருக்கக்கூடியவங்க இடத்துல நிறைய பணம் இருக்கும். அதனால் நல்ல பண வரவும் இந்த மாதத்தில் கிடைக்க போகிறது. இந்த மாதத்தின் வழிபாடு என்ன, எதை செஞ்சால் உங்களுக்கு இந்த மாதம் இன்னும் நல்லாயிருக்கும், ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரியாயிடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் சிவாலயம் சென்று வரும்போது நீங்கள் அந்த இடத்துல என்ன செய்கிறதுன்னு கேட்டால், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய பழங்காலத்து கோயில்களில் ஆஞ்சநேயர் இருப்பார், தூணில் இருப்பார், அவரை போய் நீங்கள் பிரதட்சணம் பண்ணணும். அந்த தூணில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா வெத்தலை மாலை போட்டிருப்பாங்க, அது வெண்ணெய் சாத்தி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் பக்கத்தில் விளக்கு ஏற்றுவாங்க. அவர் வந்து நிறைய பிரதட்சணம் பண்ணி வரணும். இது செய்யுங்க, இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்.